சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருளுரையை கேட்பதற்கும் சுவாமியுடைய அருளாசிகளை பெறுவதற்கும் கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களும் ஏகாம்பர சாமியுடைய பூர்ண அருளாசிகளும் நிறைய பிரார்த்திக்கிறேன். குருமார்களை தரிசிப்பதும் அவருடைய அடக்க ஸ்தலங்களை சமாதி தலங்களை தரிசிப்பதும் அவருடைய கருத்துக்களை சிந்திப்பதும் நமது வாழ்க்கையை உயர்த்தும். கவிஞர் அவர்கள் 3 ஞானிகளை பற்றி 3 சிந்தனையாளரை பற்றி கூறினார். இதில் சுவாமி சிவானந்தரை பற்றி கூறினார். சிவானந்தர் மலேசியாவிலே டாக்டராக இருந்து ரிஷிகேஷில் டிவைன் லைஃப் சொசைட்டி தெய்வீக வாழ்க்கை சங்கம் என்று துவக்கினார். அதே போலதான் ஏகாம்பர சுவாமிகள் மகாதேவ மொழியில் வார வழிபாட்டு மன்றம், கிருத்திகை சங்கம், அன்னதான குழு, இப்படி பல அன்பர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை எளிமையாக போதித்து அந்த ஊர் பொதுமக்களையும் எல்லோரையுமே அந்த பக்தி நெறிக்கு ஈடுபடுத்தியவர் சுவாமி ஏகாம்பர சுவாமிகள். அந்த அளவில் அவருடைய பணிகள் மிகவும் போற்றுக்குரியது. அவருடைய சீடர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் நமது ஜெயராம் சாமி அவர்கள். சுவாமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை நடத்தி நம்மையெல்லாம் வரவழைத்து சுவாமிகளுடைய அருளாசியை பெறுவதற்கு பெரும் துணையாக இருக்கிறார். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க ஏகாம்பர சுவாமியுடைய ஆசி, கூட்டம் கூட்டமாக மக்கள் அவரை சென்று தரிசித்து ஆசி பெற்ற நிலையில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு மிகவும் பாண்டித்தியம் பெற்ற பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இவர் ஒன்றுமே தெரியாதவர், இவர்கிட்ட இவ்வளவு கூட்டம் கூடுகிறதே, அவரை சென்று காணலாம் என்று வந்தார்களாம். அப்பொழுது அவர் ஏதோ மந்திரங்களை சொன்னார். தப்பு தவறாக சொல்கிறார். நீங்கள் சொல்வது சரியான மந்திரம் அல்ல, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருகிறேன், அதை சொல்லுங்கள் என்று சொல்கிறாராம். அப்படியாகட்டும், நீங்க சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாராம். சொல்லிவிட்டு கடற்கரையில் ஒரு நதிக்கரையில் அக்கறையில் இருக்கக்கூடிய ஆசிரமம், அவர் படகில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அந்த சுவாமிக்கு உபதேசம் மந்திர தேய்ச்சி கொடுத்தவர்கள் அந்த மந்திரம் மறந்து விட்டது. உடனே அவர்கள் வேக வேகமாக தண்ணியில் ஓடி வந்து தண்ணி மேல் நடந்து வருகிறார். சுவாமி, நீங்க சொன்ன மந்திரம் சரியா எனக்கு புரியவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்களாம். ஆனால் தண்ணியில் நடந்து வருகிறார். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், தவறோ தப்போ அதை பற்றி கவலை இல்லை, அவன் சிரத்தை எந்த அளவுக்கு அதில் ஆழ்ந்து இருக்கின்றான், இன்வால்மெண்ட் என்று சொல்கின்றோம், அந்த ஆழ்ந்து இருக்கின்றான் என்று அவரை குருவாக அவர்களை ஏற்றுக்கொண்டதாக ஒரு நிகழ்ச்சி டால்ஸ்டாய் குறிப்பிடுகிறார். அதே போல பொன்னியின் செல்வனை பற்றி இன்னைக்கு மாமன்னன் ராஜராஜ சோழனை நமக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தியதே கல்கி அவர்கள் தான். கல்கி நூலை படித்தவர்களுக்கு, அந்த பொன்னியின் செல்வன் படித்தவர்களுக்கு தான் அப்படியே அந்த சோழ நாட்டிலே நாம் இருப்பது போல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நூல் பொன்னியின் செல்வன். அப்படி அறிவார்ந்த சரித்திர நூல்களையும் ஞான நூல்களையும் படிப்பதனாலும் கேட்பதனாலும் நமது அறிவு விசாலமடையும், தெளிந்த சிந்தனை உண்டாகும், நமது வாழ்க்கை வளமாக அமையும். நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு 4 பேருடைய கிருபை தேவை என்று உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று ஆச்சாரிய கிருபை, குருநாதருடைய அருள். குருவினுடைய அருள் இருந்தால் போதும், எல்லா நிலையிலும் நாம் வாழ்க்கையில உயரலாம், எல்லா நிலையிலும் தண்ணீர் அடையலாம். அதுதான் ஆச்சாரிய கிருபை. அடுத்தது சாஸ்திர கிருபை. அந்த ஆச்சாரியர்கள் குருமார்கள் எழுதிய நூல்கள் தான் சாஸ்திரங்கள். திருக்குறள் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, திருமந்திரம் இருக்கிறது, வள்ளல் பெருமான் இயற்றிய திருவருட்பா இருக்கிறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களெல்லாம் படிப்பதனாலும் கேட்பதனாலும் சிந்திப்பதனாலும் நம்ம அறிவு விளக்கமடையும், அறிவு விசாலமடையும், நமது அறியாமை நீங்கும், பாவம் விளக்கும், புண்ணியம் ஏற்படும். ஆக சாஸ்திர ஞானம். அடுத்தது ஈஸ்வர ஞானம், இறைவனுடைய அருள். சாதாரணமாக சொல்லும் பொழுது திருவருளும் குருவருளும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கும். இறைவன் என்பது எங்கும் வியாபித்த மாபெரும் ஆற்றல், சர்வசக்தி. அந்த இறைவனுடைய கருணையினால்தான் நாம் அனைவரும் இந்த அளவுக்கு ஆழ்ந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆக ஈஸ்வர கிருபை. அடுத்தது ஆத்ம கிருபை. ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் உயர்வதற்கு முயற்சி செய்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும். அதுக்குத்தான் தேனீக்களை உதாரணம் சொல்கிறார்கள் சிந்தனையாளர்கள். தேனி எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதுபோல நாம் தேடுதல் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது ஆலயங்களுக்கு செல்வதோ சரி, உலகியல் பொருளை அடைவதற்கும் சரி, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கும் சரி, தேடுதல், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், விசாரித்துக் கொண்டே. அதான் ஆத்ம விசாரம் என்று சொல்வது.
அது ஞானத்திலே வேதாந்தத்திலே சொல்வது 3 வார்த்தை: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். 3 முறையாக செய்யும் பொழுதுதான் ஒரு மனிதன் பூர்ணநிலையை பெறுகின்றான். ஆக ஆச்சாரிய கிருபை, ஈஸ்வர கிருபை, சாஸ்திர கிருபை, ஆத்ம கிருபை 4 பேரும் முயற்சி செய்தால்தான், 4 துணையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை படித்த மகான்களுடைய கருத்துக்களை கேட்பதனாலும் அந்த நூல்களை படிப்பதனாலும் நமது சிந்தனை புதிய சிந்தனை தோன்றும். ஒரு நாட்டிலே ஒரு அரசர் இருந்தார். அந்த ஊரிலே சிறந்த வல்லுநர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தார். சிறந்த மல்யுத்த வீரர், சிறந்த கல்வியாளர், சிறந்த மருத்துவர், சிறந்த ஒரு ஆத்மஞானி என்றெல்லாம் நிறைய அன்பர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு முதியவரை அழைத்து வருகிறார்கள். இவர் என்ன சாதனை செய்தார் என்று கேட்கிறாராம் அரசர். முதலில் வந்தது ஒரு மல்யுத்த வீரர், அடுத்தது ஒரு கல்வியாளர், சிறந்த மருத்துவ நிபுணர், சிறந்த ஆட்சியாளர், இப்படியெல்லாம் பல பேருக்கு பரிசு கொடுக்கும் பொழுது பரிசு கொடுத்த இறுதியில் ஒரு முதியவரை அழைத்து வருகிறார்கள். இவர் என்ன சாதனை செய்தார் என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார்களாம், இந்த 4 உருவாக்கியதே அந்த முதியவராகின்ற ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் தான் போற்றுதற்குரியவர். ஆகவேதான் அவரை அழைத்து வந்தோம் என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆக ஆசிரியர்கள், குருமார்கள் தான் நமது வாழ்க்கையை வளப்படுத்துவார்கள், உயர்த்துவார்கள். குருமார்களை போற்றுவோம், சிந்திப்போம், அவர் வழி நடப்போம். வாழ்க்கையில் என்னென்றும் எல்லா நலங்களையும் பெறுவோம். ஏகாம்பர சாமியுடைய திருவடியை வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.